இது ஒரு பூங்கா. திருவிக நகரில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பூங்கா. எப்போவாவது இந்த பக்கம் வருவது உண்டு, ஏதாவது ஒரு வீடியோ செய்வது உண்டு. இங்கே ஒரு தெரிந்த நண்பர் இருக்கிறார், அவர் இல்லை. சரி, இப்போ ஒரு பாடலுடன் இந்த என்னுடைய காணொளியை தொடங்குகிறேன். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இது ஒரு நல்ல பாடல் தான். திருப்பரம் குன்றம். குன்றம் என்றாலே ஒரு சிறிய மலை தான். மலையெல்லாம் பெரிய மலையெல்லாம் இருக்குது. கைலாய மலை இருக்குது, பர்வத மலை இருக்குது, பல மலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த வகையில் மதுரைக்கு அருகாமையிலே திருப்பரம் குன்றம் ஒன்று இருக்கிறது. அது அடிவாரத்திலே இருக்கிறது. நான் 1980 வாக்கில் நான், எனது மனைவி, பெரிய மகள் 3 பேரும் ஒரு 15 நாள் சுற்றுலா. அதில் ஒரு நாள் நாங்கள் அங்கே மதுரைக்கு சென்ற பிறகு அங்கே சென்று பார்த்துவிட்டு வந்தோம். இப்பொழுது இது ஒரு முன்னோட்டம்தான். முக்கியமான செய்திக்கு இனிமேல் தான் நான் வரப்போகிறேன். என்னவென்றால், அந்த திருப்பரம் குன்றத்தில் அடிவாரத்திலே இருப்பது முருகன் கோயில். அது பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கும் என்று கருதுகிறேன். சரியான தகவல் நான் இன்னும் தேடி எடுக்கவில்லை. அதற்கு சற்று மேலே போனால் மலை என்பதால் அதிலே ஒரு சமணர் படுக்கை இருக்கிறது. சமணர்கள் அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு படுக்கை. கொஞ்சம் கொஞ்சம் மேடாக இருக்கும். அவரது அந்த அளவுக்கு அவர்கள் செதுக்கி உள்ளார்கள். அதுக்கு மேலே போனால் ஒரு தர்கா இருக்கிறது. சிக்கந்தர் தர்கா என்று சொல்வார்கள். இதெல்லாம் இந்த நமக்கு தகவல் தான், செய்தி மூலம் கிடைத்தது தான். அங்கே ஒரே பிரச்சனை. என்ன மாதிரி பிரச்சனை என்றால், இந்த இந்துத்துவாக்கள் அங்கே கோழி, ஆடு 2ஐயும் அவர் பலி கொடுக்கிறார்கள். அதுவும் மலையிலே எப்படி அவர்கள் செய்ய முடியும், எப்படி பலி கொடுப்பது என்ற பிரச்சனை தான். அது இப்போ பூதாகரமாக அந்த இந்துத்துவா அவர்கள் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் தான். உங்களுக்கு தான் தெரியுமே, தமிழ்நாடு என்றாலே இந்துத்துவாக்கள் எதிராக இருப்பார்கள். அதனால்தான் அடிக்கடி சர்ச்சைகள் வரும். அந்த விஷயத்தில்தான் இப்படி ஒரு சர்ச்சை இருக்கிறது. உண்மையிலே பார்த்தோமென்றால், ஒரு 1ஆம் நூற்றாண்டில் 5th BCயிலிருந்து 1ஆம் நூற்றாண்டு வரை இந்த இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் ஒரு 500 வருடங்கள் பௌத்தர்களும் சமணர்களும் தான் வாழ்ந்தார்கள். அப்பொழுது இந்து மதம் என்பதே கிடையாது, தெரியாது. இப்போ கீழடியெல்லாம் பார்த்தோம்னா அதில் நமக்கு எதுவுமே இந்த கோயில் பற்றியோ சாமிகள் பற்றியோ எதுவுமே கிடைக்காது. சிந்து சமவெளி நாகரிகத்தை பார்த்தாலும் எதுவுமே கிடைக்காது. ஆனால் இதையெல்லாம் வடநாட்டில் இருந்து தான் இந்தியாவும் அந்த நேபாளம் அந்த எல்லை பகுதியில் தான் அந்த இருந்த 2 மதங்களும் தோன்றியது. ஏன் அது அங்கே தோன்றியது? அதுக்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் வேதத்தை எதிர்த்தார்கள், உயிர் பலியை எதிர்த்தார்கள். அதனால்தான் அந்த மதம் அங்கே தோன்றியது, செழிப்பாக வந்தது. 5th BCயில் 500 வருடம், 5th BCயிலிருந்து 1ஆம் நூற்றாண்டு வரை. அது பிறகு கலப்பிரர்கள் காலம், அதுக்கப்புறம் சைவர்கள், வைணவர்கள் 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. அதில்தான் எல்லாமே மாறி போனது. சமணர்களை எல்லாம் அவர்கள் கொன்றார்கள், கழுவேற்றினார்கள். முக்கியமாக திருஞான சம்பந்தர். எனவே இந்த பின்னோட்டத்தை நாம் பார்த்தால் எப்படி இந்த திருப்பரங்குன்றத்தின் எப்படி வந்தது என்பதற்கான முன்னோட்டம் தான் நான் சொல்லியிருக்கிறேன். சமணர்களும் பௌத்தர்களும் பல இந்து கோயில், அவர்களுடைய கோயில்களை இந்து கோயிலாக, சிவன் கோயிலாக, பெருமாள் கோயிலாக மாற்றினார்கள்.
இன்னும் சில இடத்தில் போனால் அந்த புத்தர் சிலைகள் இருக்கும். பலர் இதெல்லாம் மாற்றிவிட்டார்கள். இதெல்லாம் இந்த 7ஆம் நூற்றாண்டில் நடந்தது தான். ஏன்னா மன்னருடைய ஆதரவோடு செய்தது தான். அதனால்தான் பல சமணர் கோயில்களை இந்து கோயிலாக மாற்றினார்கள். குறிப்பாக சமணர்கள் தான், இல்லை குறிப்பாக சைவர்கள் தான். வைணவர்களின் பங்கும் அங்கே இருக்கும், எனக்கு சரியாக தெரியவில்லை. எனவே நண்பர்களே, எப்படி ஒரு மதம் அழிந்தது, எப்படி என்னென்னலாம் நடந்தது, எப்படி இன்று தமிழ்நாட்டிலே இந்த 2025 இந்துத்துவாக்கள் அவர்கள் இந்த எல்லோரையும் சீரழிக்கிறார்கள் என்பதற்கான ஒரு பதிவு தான் இது. சிலர் இந்த கருத்துக்கு உடன்படலாம், சிலர் வேறுபடலாம். இது எனக்கு தெரிந்த தகவல் தான். இது எனக்கு ஆதரவும் இல்லை, அதை எதிர்ப்பும் இல்லை. இது தகவல் தான், எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும். பலருக்கு அதை பற்றி தெரியாது. திருப்பரங்குன்றத்தை பற்றி தெரியாது, அந்த சமணர் படுக்கை பற்றி தெரியாது, சிக்கந்தர் மலை பற்றி எனக்கு நிச்சயமாக தெரியாது. சொல்லி பிறகுதான் தெரிகிறது. எனவே இந்த பதிவை நீங்கள் முழுமையாக காதால் கேட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் இது தொடரும்.